அட் த சேம் டைம் அது ஒரு விஷயம் இருக்கு, அதுல இன்னும் நிறைய நமக்கு முயற்சி எல்லாம் பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் அது வித்தின் த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி வித்தின் த ஸ்டேட் தான் பண்ணிருக்கோம். இப்போ அக்ராஸ் த கண்ட்ரி பார்க்கும்போது ஒரு பெரிய டேட்டாபேஸ்க்கு அனலைஸ் பண்ணி பண்ணணும். அதுல எலெக்ஷன் கமிஷன்ஸ் இன்னும் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ வர காலத்திலையும் இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வாக்காளர் பட்டியலில் பார்க்கலாம். அது நம்பர் 1 இஷ்யூ. நம்பர் 2, நம்ம ஒரு இந்த ஜனநாயக இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் கட்டாயப்படுத்தி வீட்டிலேருந்து வெளியே வந்து நாங்கள் தவறாமல் ஓட்டு போடணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இதுவும் ஒரு டெமோக்ராட்டிக் சாய்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ இதுல தான் எலெக்ஷன் கமிஷன் நமக்கு ஸ்வீப் ப்ராசஸ் மூலமா ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு நம்ம பிஎல்ஓஸ் நம்ம டிஓஸ் ஆர்ஓஸ் எல்லாமே நிறைய இதுக்கு முயற்சியெல்லாம் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பூத் லெவலில் எங்கெங்கே கம்மி ஓட்டிங் இருக்கிறதோ அதுவும் நாங்கள் அனாலிசிஸ் பண்றோம். இந்த பூத்தில் 50%, இந்த பூத்தில் 60%, ஏன் இதுக்கு ரீசன் என்ன காரணம் இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறோம். இதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த எலெக்ஷன்ல நமக்கு நிறைய பேர் இது வெளியில வந்து அவங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க. சார், இப்ப பத்திரிகையாளர்களுக்கு இப்ப தபால் வாக்குகள் அறிமுகப்படுத்திருக்கீங்க, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அது எப்படி, அந்த சென்டர் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதில் ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு 25th வரைக்கும் நம்ம 20th இருந்து 25th வரைக்கும் அதெல்லாம் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 12 நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இது கொடுக்கலாம். ஸோ அதில் நமக்கு டிஐபிஆருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே அவங்க தான் நோடல் ஏஜென்சி. அவங்க கிட்ட யார் யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்க நம்ம ஒரு போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்தந்த சம்பந்தப்பட்ட ஆர்ஓ தான், சப்போஸ் கன்னியாகுமரியிலேருந்து இருந்தால் கன்னியாகுமரி ஆர்ஓ அதுக்கு ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க. நோடல் ஆஃபீஸர் இங்கே சென்னையில் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லாமே ஃபார்ம் அவங்களோட ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் நாங்கள் அவங்க போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ண போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஆர்ஓல ஒரு ஸ்பெஷல் நமக்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் அவங்க போயிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் அதுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த 3 நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நாள் நமக்கு 19th ஏப்ரல் இருந்தால் ஒரு 3 நாள் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு ஆணை கொடுத்துருக்குறாங்க. அதுபடி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்.